ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 ரூல்ஸ் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். முதல் ரூல் வந்து முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஆர்டி வந்து 5 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு. பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏர்லி க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் ஒன்லி ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுப்பாங்க. எவ்வளோன்னா 6.70% வந்து கொடுத்துருக்காங்களே, அது வந்து 4% தான் கொடுப்பாங்க. அதாவது அந்த 3 வருஷத்துக்கும் 6.7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 4% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். ரெண்டாவது ரூல் என்னென்னா பெனால்ட்டி ட்ராப். அப்படின்னா என்னென்னா எவ்வளோ ஃபைன், எதுக்கு எவ்வளோ ஃபைன் போடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டு டெட்லைன். அப்படின்னா என்னென்னா கட்ட வேண்டிய டைமில் கட்டாமல் விட்டுட்டீங்க, ஒரு மாதம் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ₹1 வந்து நமக்கு ஃபைனு ஒரு மாதத்துக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இந்த 2வது மாதம் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த மாதம் கட்டும்போது அந்த ₹1000 ப்ளஸ் ஃபைன் வந்து 100 ரூபாய்க்கு ₹1. அப்போ ₹1000 ₹10. இப்போ நெக்ஸ்ட் மந்த் கட்டும்போது ₹1010 நீங்கள் கட்டணும். அப்போ ரெண்டாவது விஷயம் வந்து அக்கௌண்ட் ஃப்ரீசிங். அக்கௌண்ட்டை வந்து எப்போ ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் 4 மாதம் தொடர்ந்து கட்டாமல் விட்டுட்டீங்க கண்டினியூஸாக அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நம்ம அவ்வளோதானா அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு வந்து ஒரு கிரேஸ் பீரியட் வந்து 2 மாதம் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா நீங்கள் அந்த 4 மாதத்துக்கும் சேர்த்து அந்த 2 மாதத்தில் நீங்கள் கட்டிடலாம். அப்படி 6 மாதமும் கட்டாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அவ்வளோதான், அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் திரும்ப கன்டினியூ பண்ண முடியாது. ஆனால் இது நாள் வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வருஷம் 5 வருஷம் கடைசியில் கொடுத்துருவாங்க. தேர்ட் ரூல் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஷீல்டு. நான் ஏன் ஷீல்டுன்னு யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் புரியும். ஃபஸ்ட்டு வந்து குவார்ட்டர்லி ரிவ்யூ. அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட்டில் எவ்ரி 3 months நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை அதே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுமா இல்லையா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது. நம்ம இப்போ 6.70 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு 5 இயர்ஸும் அதே சேம் 6.70 இன்ட்ரெஸ்ட் தான். 4வது ரூல் வந்து ஃப்ரீடம் விண்டோ. இதில் வந்து நமக்கு 15 days வந்து ஃப்ரீடம் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் 1ஆம் தேதியிலேருந்து, இல்லை 15ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த மாதம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறது 5ஆம் தேதியே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் எப்போ வேணால் டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி கூட டெபாசிட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டு 15ஆம் தேதி கூட டெபாசிட் பண்ணலாம், உங்களுக்கு ஃபைன் வராது. செகண்ட் ஹாஃப்க்கு அதே மாதிரி தான். 16th மந்த் எண்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி 16th மந்த் எண்டில் எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரிட்டர்ன்ஸ் வந்து சேம் தான். நீங்கள் 5ஆம் தேதி டெபாசிட் பண்ணாலும் 15ஆம் தேதி டெபாசிட் பண்ணாலும் அதே ரிட்டர்ன்ஸ் தான். இல்லை 1ஆம் தேதி பண்ணால் கூட அதே ரிட்டர்ன்ஸ் தான். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் நீங்கள் 16th மந்த் எண்ட் வரைக்கும் எப்படி நீங்கள் பண்ணாலும் சேம் ரிட்டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதே தான் வரும். இப்போ ரூல் 5 வந்து எமர்ஜென்சி லைஃப் லைன். அதாவது இப்போது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் நமக்கு 5 வருஷம் லாக்கின்னு. எமர்ஜென்சினா எடுக்க முடியுமானா கண்டிப்பாக 3 years எடுக்க முடியாது. அதனால் அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா 1 year வந்து நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். அது லோன் வந்து ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது, 50% தான் எடுக்க முடியும். அதாவது இப்போ இந்த 1 year நீங்கள் 1000 போட்டிருக்கீங்கன்னா 12,000 வரும். அதில் 6,000 நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த 5 வருஷத்தில் ஒரே ஒரு டைம் தான் லோன் எடுக்க முடியும், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.70. அதாவது இப்போ ஆர்டி வந்து உங்களுக்கு 6.70னா அதோட ப்ளஸ் 2% சேர்த்தும் போது 8.70 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அதனால பெனால்ட்டி பே பண்ணுறதுக்கு லோன் ஆப்ஷன் நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும். 6வது ரூல் வந்து காம்பவுண்டிங் மேஜிக். அதாவது இதில் காம்பவுண்டிங் எப்படி நடக்கும்னா குவார்ட்டர்லியாக நடக்கும். அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா காம்பவுண்டிங். அப்படின்னா என்னென்னா இப்போ 3 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னா 4வது மாதம் வந்து அந்த 3 மாதத்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் காம்பவுண்டிங். இதில் வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் ஆர்டியில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 5,000 நம்ம மந்த்லி போடுறோம் அப்படின்னா 5 yearsல எவ்வளோ வரும்னு பாருங்கள். 10,000 போட்டோம்னா 5 yearsல எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். வேறு சில ரூல்ஸும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.